வணக்கம், நான் டாக்டர் தீபா அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபத்தில் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா. அப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போகிறார் அப்படின்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு. கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் 18 கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலேயே தான் அமர்ந்திருக்காரு. 3 மாதம் கழிச்சு கடகத்திலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போகிறார். 2026 மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும். அந்த பயிற்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு, நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனோட ஒரு முன்னோட்டமாக இந்த 3 மாதம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்தில் வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு. ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த 3 மாதம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதே தான் வந்து பாருங்கள் 2026 மேலேருந்து 2027 மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்கு இந்த 3 மாதம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த கடகம் அப்படின்றது உங்களுக்கு 5ஆம் பாவம். பொதுவாக இந்த 5ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மீன ராசி அன்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஆனால் ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சு உட்காந்துட்டுருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இல்லைங்களா. அப்போ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு தலை மேலே வந்து பாருங்கள் 2 இரும்பு மூட்டை, நான் வந்து இரும்பு சாமான் வச்சுட்டுருக்க மூட்டை வச்சுருந்தேன், இடுப்பில் ஒரு இரும்பு சாமான் வச்சுட்டுருக்க மூட்டை வச்சுருந்தேன். இப்போ 3 மூட்டையும் நான் இறக்கி வச்சுட்டேன். வெறும் கையோடு இருக்கேன், தலையில் எந்த பாரமும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. பியாண்ட் தட் இப்போ குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால நான் இது வரைக்கும் நான் எடுத்த பொறப்பில் என்னென்னலாம் நல்லது செஞ்சனோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். எனக்கு வயசு வந்து பாருங்கள் இப்போ 60ஆவது. 59 வயசு வரைக்கும் நான் நிறைய நல்லதும் செஞ்சேன் கெட்டதும் செஞ்சேன். மனுஷ பிறப்புகள் இல்லையா, பொதுவாக வந்து பாருங்கள் 2ம் கலந்து தான் நம்ம செய்வோம். தெரிஞ்சும் செய்வோம், தெரியாமையும் செய்வோம், அதை விட்டுருங்க. அந்த மாதிரி நான் தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ நிறைய நல்லது செஞ்சுட்டேன். அந்த நல்லது கர்மாக்கள், நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஜென்மத்தில் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த எத்தனை பிறப்போ அத்தனையிலையும் நான் என்னென்னலாம் நல்லது செஞ்சேன் அதெல்லாம் குரு பகவான் இப்போ கொடுத்துருவேன். புரியுதுங்களா. காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசியாதிபன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில், ராசியாதிபன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது கண்டிப்பாக அந்த ராசிக்கு என்னென்னலாம் வந்து நல்லது செய்யணுமோ செஞ்சிடுமா. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா அதான் இப்போ எனக்கு பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் 5 வருஷமாக பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்களுக்கு நான் பிரிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் உயில் எழுதிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்காவுக்கு எழுதிட்டாங்க, எனக்கு எதுவுமே எழுதலை. இதை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வேலை செய்கிறவங்க எனக்கு சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப முக்கியமான உறவு முறை சொல்லிடுச்சு, இல்லை இந்த வக்கீலே சொல்லிட்டாரு. இப்போ அது எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு பூர்வீக சொத்து பத்தெல்லாம் விற்று காலாவதி ஆகிப்போச்சு. ஆனால் அதில் காசு தரேன்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் தரல. எங்கள் அக்கா என்னை ஏமாற்றிட்டாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தருவாங்க. மொத்தமாக தருவாங்களா சொல்ல முடியாது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ கொஞ்சமாக தருவாங்க. என்னங்க கொஞ்சமாக தர்றதுன்றது எப்படி இருக்குது, நாய்க்கு போடுற மாதிரி இல்லையா அப்படின்னா வெறும் வயிறோடு இருக்கும், ரொம்ப நாள் பசியோடு இருக்கும், ஏதோ ஒன்று வருதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டித்தானங்க. இப்போ ரொம்ப நாள் பசி, எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், நான் பஃபே தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் எப்படி, அது கூழ் இருந்தால் கூட வயிறு ஃபுல்லும் குடிச்சிக்க வேண்டியதானே. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நல்லது அப்படின்றது சாலிடாக குரு செய்வார், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து என் குழந்தைங்க சார்ந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. எனக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஏறக்குறைய 3 வருஷம் 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 6 மாதம் கிட்ட ஆக போகுது இல்லைங்களா. நம்ம 2.5 வருஷமே கூட வச்சுக்கலாம். 2.5 வருஷமாக பிள்ளை எனக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. என்ன சொன்னாலுங்க ஒரே முடிவோட புள்ள இருக்குது, என் பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்பா நீ சொல்லுப்பா, அம்மா நீ சொல்லுமா, அம்மா இந்த கலர் பாவாடை கட்டிக்கோம்மா, இந்த கலர் சுடிதார் போட்டுக்குமா, நீ இந்த கலர் சொல்லிட்டியம்மா, ஓகேம்மா, கண்டிப்பாக இந்த கலர் நான் போட மாட்டேம்மா, இந்த கலர் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி பிள்ளை இருக்குங்க. கரெக்டு தான். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, கண்டிப்பாக. ஓகேம்மா நீ சொல்கிற, நீ திரும்ப சொல்கிற, சரி விடு இதே நான் எடுத்து போட்டுக்கிறேன்,
போனால் போட்டுக்கிற விடு, ரொம்ப விருப்பப்பட்டு செய்யாது, சரி விடு போனால் போட்டா நம்ம அம்மா தானே கேட்குறாங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்யும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைங்களால் ஒரு சந்தோஷம். பிள்ளை வந்து என் பிள்ளை படிக்குதுங்க, படிக்கவே மாட்டேங்குது, இப்போத்தி இந்த காலகட்டத்தில் சூப்பராக படித்து கோல்டு மெடல் வாங்கிடுமா, அவ்வளோலாம் எதிர்பார்க்கக்கூடாது. படிக்கும், பாஸ் ஆகிடும், சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 5ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இத்துணை நல்லதுகள் அப்படின்னு வரும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட சூழ்நிலை, அவங்கவுங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்றத குரு பகவான் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் குரு வந்து பாருங்கள், உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 10, உங்கள் சுயஸ்தானம் அவன் தான் அதிபன். மீனம் என்னோட குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல குணங்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இறை வழிபாடு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் என் செலவுகளெல்லாம் குறைச்சிக்கலான்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாகலான்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், நிறைய விஷயத்தை கற்றுக்கலான்னு நினைக்கிறேன், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னை குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா அத்தனையும் நீங்கள் செய்யறதுக்கு இது காலகட்டமாக தாராளமாக செய்யலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து தொழில் ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்போ நான் தொழில் செய்கிறேன், இந்த தொழிலை எப்படி அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அதீத திறமை உண்டு, புத்திசாலித்தனம் உண்டு, ஆனால் அது எப்படி செய்யணும், அதை கமர்ஷியலாக வந்து எனக்கு எப்படி அதை பாசிட்டிவிட்டி நோக்கி கொண்டு போகிறது, சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகிறது எனக்கு தெரியல. நான் இப்போ ஏதாவது பண்ணலான்னு பல முயற்சியில் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் ஒரு முயற்சியும் எனக்கு பெருசாக ஃபேவராக ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, தொழில் சார்ந்து என்ன முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 100 பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 40-50 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 40 to 50% உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வந்துடும், செஞ்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு குரு வந்து ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட்டாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சரி, இது எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆமாம், நல்லா தான் இருக்குது. சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான். சரி, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைவானே, அவன் வந்து பாருங்கள் நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைவானே, திருப்பி அவன் என்ன பண்ணுவான், எங்களுக்கு எடுப்பானா? அஃப்கோர்ஸ் த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். எனக்கு திருப்பி நான் வந்து த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி ஆரம்பிப்பார். எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அதை நான் சாலிடாக செய்வேன். எக்காரணத்து கொண்டும் பட்சம், ஈவு, இறக்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், கருணை அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உனக்கு இதை அனுபவிக்கணும்னு இருந்தால் நான் அனுபவிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் நான் செய்வேன். அதுதான் சனி. சரி, அப்போ அவனை எப்படி தான் நம்ம பசிஃபை பண்ணுறது? ஹனுமான வழிபாடு பண்ணுங்க. ஹனுமன் சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. சனி அமைதியாவான், ஒன்றுமே பண்ண மாட்டான். அதுக்கும் மேலே நான் ஹனுமனை கும்பிட மாட்டேங்க. நல்லது, கும்பல்னா பரவாயில்ல. அப்போ நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவனை எப்படியெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ, நீங்கள் பெருசாக சிவனை போய் பார்த்து உழுந்து பிறந்து என்ன சொல்கிறது அங்க பிரதட்சணை பண்ணி 100 சுற்று அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. சிவன் முன்னாடி போய் உட்காருங்க, எதுவும் கேட்காதீங்க. அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன பஞ்சாயத்துக்காக இங்கே வந்திருக்க, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணும், எந்த நேரத்தில் சார்ட் அவுட் பண்ணும், எது பண்ணால் உனக்கு நல்லது அவனுக்கு தெரியும், பண்ணி வைப்பான். ஆக ஒன்று சிவ வழிபாடு இல்லை ஹனுமன் வழிபாடு, 2 பண்ணாலும் சனி பிரீத்தி ஆவா. இதில் சிவ வழிபாடு அதி உத்தமம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியும் சிறந்த சிவபக்தன், நிறைஞ்ச சிவபக்தன். அப்போ யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ சனி சந்தோஷமாக அவங்களுக்கு நல்லது செய்வான் அப்படின்றது உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் தி ஹோல் இந்த அதிசார குரு பயிற்சி மீனம் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது? மாவலசாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்கள் அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள். இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம். பெருசாக கெட்ட காலம் யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது. தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம், நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. என்னோட சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.